அப்பா, என்னப்பா? நான் பைபிள் கேரக்டர்ஸோட நேம்லாம் சொல்கிறேன். நீங்கள் வந்து 10க்கு எவ்வளோ தருவீங்கன்னு சொல்லுங்கள். சொல்லிட்டா போச்சு. முதல்ல பேதுரு. பேதுருக்கு 10க்கு 8 கொடுக்கலாம்ப்பா. ஏன்னா அவர் ரொம்ப ஆர்வக்கோளாறான ஒரு சீடராக இருந்தார். ஆண்டவர்கிட்ட நிறைய பாராட்டும் வாங்கியிருக்கிறாரு, திட்டும் வாங்கியிருக்கிறாரு, மறுதளிச்சிருக்கிறாரு. பின்னால் பெரிய ஊழியத்தை கட்டி எழுப்பியிருக்கிறாரு. 10க்கு 8 கொடுப்பேன். ரெண்டாவதா சகையு. சகையுக்கு 10க்கு 10 கொடுக்கலாம். ஏன்னா ஆயக்காரன் பரிசேயன் ஓமையை சொல்லி தான் ஆயக்காரருடைய தலைவனாக சகையுவை வர வைக்கிறாரு. ஆண்டவர் பல எதிர்ப்பை மீறி அவர் வீட்டுக்கு போனாலும் எந்த நோக்கத்தோடு போனாரோ அதை நிறைவேறிச்சு. அவர் மனம் மாறினார், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாரு. அதனால் அவருக்கு 10க்கு 10 கொடுக்கலாம். அப்போ யோவான்? யோவானுக்கு 10க்கு 7 கொடுப்பேன். ஏன்னா ஆண்டவருக்கு நெருக்கமான சீடர்கள் ஒருவர், ஆண்டவருடைய உறவினர், அவருடைய சகோதரனும் அவரும் ஆண்டவருடைய ஊழியத்தில் வலது இடதுபுறத்தில் பதவி வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. கடைசி வரைக்கும் அவர் இயற்கையாக மதித்தது அவர் தான். ஆண்டவருடைய தாயை அவர்கிட்ட தான் கொடுத்தாரு. அதனால் 7 மார்க் கொடுக்கலாம் அவருக்கு. அப்போ பரிசேயர்கள்? பரிசேயர்களுக்கு 10 கொடுப்போம்ப்பா. ஆனால் அவங்க எதிரிகள் தானே? எதிரிகள் தான். ஆனால் எதிரிகள் ரொம்ப அவசியம் இல்லையா? எதிர்ப்பு இருந்ததுனால தான் ஆண்டோடைய ஊழியத்தை இன்னும் செழுமைப்படுத்தி கூர்மையாக போகிறதுக்கு உதவியாக இருந்தாங்க. அவங்க எதிர்ப்பு தான் ஆண்டோடைய ஊழியம் இன்னும் உத்வேகமாக செய்கிறதுக்கு முயற்சி செஞ்சார். அதனால் 10க்கு 10 கொடுப்பேன் அவங்களுக்கு. சமாரிய பெண்? சமாரிய பெண்ணுக்கு 10க்கு 100 கொடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கூட ஆண்டவருக்கு நடக்கிற அந்த உரையாடல் பார்த்தா அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த அம்மா கேட்குறாங்க, இந்த மலையில் நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் தொழுதுகிட்டு வந்தாங்க, நீங்கள் எருசலேமில் தொழுகணும்னு சொன்னாங்க. ஏன்னா காலங்காலமாக பிரச்சனை இருந்துச்சு. கெரிசி மலையில் சமாரியர்கள் தேவாலயம் கட்டணுங்கிறாங்க, யூதர்கள் எருசலேமில் கட்டணுங்கிறாங்க. எருசலேமில் தேவாலயம் கட்டணுமா, கெரிசியமில் கட்டணுமாங்கிறதான் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இருந்த முக்கிய பிரச்சனை. அந்த இடத்துல ஆண்டவர் உரையாடலை தெளிவாக சொல்கிறாரு, இந்த மலையில் மாத்திரமல்ல எங்கும் தேவனை தொழுதுகொள்ளும் காலம் வரும். நம்ம தொழுகிற இடம் முக்கியம் இல்லை, தொழுகிற முறை தான் முக்கியம். தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கிறாரு. அந்த அம்மாட்டு நடந்த உரையாடல் ரொம்ப பெரிய சுவாரஸ்யமான ஒரு உரையாடல், ரொம்ப ஒரு தீர்க்கமான ஒரு உரையாடல். அதனால் அந்த அம்மா கிட்ட ஆண்டவர் பேசின உரையாடல் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு 100 மார்க் நான் கொடுப்பேன். அப்போ கானானிய பெண்? கானானிய பெண்மணிக்கு 1000 கொடுக்கலாம்ப்பா. எதுக்கு? அந்த அம்மா வந்து இயேசுடைய ஊழியத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய மகளுக்கு பேய் பிடிச்சிருச்சு, சுகம் வேணும்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. அப்படி வரும்போது ஆண்டவர் முடியாதுன்னு சொல்லி மறுக்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துகிறாரு. அது உண்மையான ஆண்டவருடைய நோக்கம் அது வரல. அந்த அம்மா மூலமாக ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை கட்டமைக்கிறதுக்கான ஒரு முயற்சி செய்கிறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய பிள்ளைக்கு மீதியான துணிக்கைகள் கூட கிடைக்கக்கூடாதா? நாய்க்குட்டிக்கு கிடைக்கிறத விட அந்த பிள்ளைகளுக்கு வந்து இப்படி ஒரு துணிக்கை கிடைக்கக்கூடாதான்னு கேட்கும்போது அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெரிதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு பின்னாடி செஞ்ச அற்புதம் தான் ரொம்ப முக்கியம். 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு போஷித்தது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் 7 அப்பம் சில மீன்களை வச்சு 4000 பேருக்கு போஷித்து 12 கூடைகள் அங்கே மீதி எடுத்தாங்க, இங்கே 7 கூடைகள் மீதி எடுத்தாங்க. இதுதான் புறையின மக்களுக்கான ஊழியத்தை ஆண்டவர் செய்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதனால் அந்த அம்மாவுக்கு நான் 1000 மார்க் கொடுப்பேன். யூதாஸ்? யூதாஸ்க்கு 5 கொடுக்கலாம்ப்பா. ஏன்? அவர் காட்டி கொடுத்தது ஒருவேளை இயேசுவை கொலை செய்யணுங்கிற நோக்கத்தோடு அல்ல. இன்னைக்கு நம்ம அப்படி தான் நிறைய புரிஞ்சுக்கிறோம். யூதாஸ் ஒரு தீவிரவாத இயக்கத்தை சார்ந்தவர். அவருக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. 2வது ஆண்டவருடைய வல்லமை மேலே அதிக நம்பிக்கை இருந்துச்சு. அவரை சிலுவையில் அடிப்பாங்கன்னு நினச்சி அவர் காட்டி கொடுக்கல. அவர் தப்பு செஞ்சதுனால தான் மனம் கசந்து அவர் வாங்கிய பணத்தை தூக்கி எரிஞ்சிட்டு அங்கே அவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. என்ன அவர் பண்ண தப்பு? அவர் தற்கொலை பண்ணியிருக்காம அவர் செய்த தவறை சரி செய்திருக்கலாம். அதுதான் அவர் பண்ண பெரிய தப்பு. அதனால் அவருக்கு 5க்கு 5 மார்க் கொடுப்பேன். அப்புறம் கடைசியாக பைபிள்லே ரொம்ப முக்கியமான கேரக்டர்? முக்கியமான கேரக்டர்னா பவுல் தானே கேட்பேன் நீ. பவுலுக்கு நம்ம வந்து எவ்வளோ மார்க் கொடுக்குன்னு தெரில. நிறைய மார்க் கொடுக்கறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பவுல் இல்லைன்னா கிறிஸ்தவமே இல்லை. யூதர்கள்கிட்ட இருந்து கிறிஸ்தவத்தை காப்பாற்றினது பவுல் தான். யூதர்கள் கிறிஸ்தவத்தை எப்படியாவது கைவசப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணார். ஆனால் இன்னைக்கு பவுல் பேரை சொல்லி யூத முறைமைகளை நிறைய கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய தவறான போதனைகள் நிறைய பேர் போதிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணலாம், அவருக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வியூவர்ஸே கொடுக்கலாமே, அவங்கக்கிட்டேயே நான் இதை ஒப்படைக்கிறேன்.